ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் வந்து சீட்டியாக இருக்குது. ஸோ நீட் அண்ட் ப்ரெசென்ட் லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஹேர் வந்து ஹேர் பேக் ரெகுலராக நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹேர் டேமேஜ் எல்லாம் இருக்காது. இந்த சீரத்தை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து க்ளோவாகி காட்டும். ஸோ லைட்டாக பிம்பிள்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். என்னோட ரெகுலர் ரொட்டீனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டே. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சண்டே. ஸோ நம்ம அப்ளை பண்ணியாச்சு, பேக்கிங் பண்ணி வச்சுருவோம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் சீரம் போட்டாச்சு. அப்புறம் எகைன் நாம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் இயரிங் போட்டுப்போம். ஸோ இன்றைக்கி என்னோட ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. இல்லாட்டி நான் ஜிம்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. இந்த ட்ரெஸ் ஒன் ஆஃப் தி என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். என்னோட பர்த்டேக்கு என்னோட சிஸ்டர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலரும் கூட ரொம்ப எலகெண்ட்டாக தெரியும் நம்மளோட லுக்ஸ். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பேஜில் நம்மளுக்கு ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவாகி காட்டும். ஸோ டெஸ்ட் அவுட் ப்ராடக்ட்டாக நான் மினிமைஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் டெஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷும் நான் இதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு க்ரீமை நீங்கள் பேஸாக அப்ளை பண்ணாலுமே இந்த மாதிரி வேலை அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவிங்காக இருக்கும். பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத திங்க் பண்ணவும் கூடாது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சாலும் சரி போல்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பிடிச்சவங்க அப்படிங்கிறத காட்டிலும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு க்ரீம் பண்ணாலுமே ஃபேஸுக்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, நம்ம நெக்குக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னோட ரெகுலர் ரொட்டீனுக்கு வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் ரெடி ஆக போகிறேன். ஸோ இன்றைக்கி நமக்கு ஹெவி ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் கேர் முடிச்சாச்சு, ஹேர் கேர் ரொட்டீன் முடிச்சாச்சு. ஸோ நம்ம ரெகுலரான ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆக போகும்போது ஹெவி மேக்கப் எப்பவுமே நமக்கு சூட்டபிள் ஆகாது. ஸோ ஏன்னா நம்ம இன்றைக்கி ஸ்கின் கேர்லாம் பண்ணியிருக்கோம்ல, அல்லாட்டி ஹெவியான மேக்கப் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஸ்கின் வந்து அப்படியே குழந்தை ஸ்கின் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின் கேர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஈஸியாக டேமேஜ் ஆகும். நான் சிம்பிளாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நோ மேக்கப் அந்த மாதிரி ஒன்லி சில்வர் கோல்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரோக் க்ரீம் மட்டும் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் க்ரீம் அப்ளை பண்ணுறது அதுவே போதும், ஃபுல் ஃப்ளெஜ்டான லுக்கு தரும். நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோ கிளாஸஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு, ப்ளஸ் வீடியோ ஷூட்டும் கூட இருக்குது. அதுக்காக நம்ம ரெடி ஆகும் போது கொஞ்சம் ஓவர் மேக்கப்ஸ் இல்லாமல் லிக்விடான மேக்கப்ஸ் இருந்தாவே நம்மளுக்கு போதும். ஒரு ப்ரெசன்ஸான லுக்கை வந்து நம்மளுக்கு ட்ரை பண்ணும். இதுவே ஓகேவாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி எந்த ஒரு ஃபவுண்டேஷன்ஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வீடியோ ஷூட்னாவே ஃபவுண்டேஷன், ஐலைனர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும், அப்போ தான் ப்ரெசென்ட்டான லுக்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போலாம் இல்லை. ஸோ ஹெவியான ஒர்க்ஸ் இல்லாமல் சிம்பிளான மேக்கப் லுக்ஸே நான் போட்டிருக்கேன். ஸ்ட்ரோக் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம ஹை லுக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஹை லுக் அண்ட் மோஸ் இது ரெண்டுக்குமே நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் சிம்பிளஸ்ட் கண்ணுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஐஸ்க்கு ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அண்டர் ஐஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மினிமைஸ் மூக்குக்கு ஓகே அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் பளபளன்னு இருக்குல்ல, ஓகே பளபளன்னு தான் இருக்கும். ஓகே நம்மளுக்கு க்ரீம் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பவுடர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய என்னோட ஃபேவரட் நேச்சுரல் ப்ரஷ். ஸோ 1 2 3 ஜஸ்ட்டு ரப்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அதை நரைஸ் பண்ணுறதுக்காக ஹேண்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னு பண்ணலாம். ஸோ இந்த பவுடர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும், எந்த ஒரு ஸ்கின்னுக்கும் டேமேஜ் வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்கின் கேர் பண்ணியிருக்கனால நமக்கு ஹெவியாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய ஸ்கின்னை வந்து டைட்டன் அப் பண்ணுறது ஹேண்டை யூஸ் பண்ண ரொம்ப ரஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பவுடர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஈவனான க்ளோ அப் இருக்கும். ஸோ மெயினாக ஹைஸுக்கு ரொம்ப கேர் எடுத்து பண்ணணும். ஸோ ஸ்மூத்னஸாக இருக்கனாட்டி நம்ம ஹைலைசர்ஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்துக்குவோம் இந்த ப்ரஷஸ். ஸோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். செட்டப் பண்ணியாச்சு, ஈவனாக இருக்குது. ஐப்ரோஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோ க்ரோமிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி நரைஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக தெரியும், நேச்சுரலான லுக்ஸு தரும். அப்பரில் கோம் பண்ணிக்கோங்க. ஸோ ஐப்ரோஸ் லுக் ஃபினிஷ்ட். எக்ஸ்ட்ராஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஹேர் பட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்படி தான் இருக்குது.
நம்ம ஹேர் கேர் ரொட்டீன்லாம் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான லுக்ஸ் ஆஃபீஸ் ஒர்க்ஸும் எக்கே நம்ம பண்ண கிளாஸஸும் இருக்குது. நம்ம ஸ்கின் வந்து க்ளோனஸை கொடுக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஷூட் ரெடி ஆகும். ஸோ எக்கேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹைப்ரோ செட்டப் ஹார்ஷான பண்ணிடுச்சு. மேக்கப்ஸும் இல்லாமல் நீட் அண்ட் ப்ரெசன்ட் லுக்காக உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நான் காய்ச்சலுக்கு இது ரெண்டு தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிம்பிளான மேக்கப் லுக்ஸ்லாம் இருக்கனால ஹிமாலயாவே நான் எடுத்துக்கிறேன். லைட்டாக காம்பவுண்ட் பவுடரை வச்சு நம்ம டச்சப் பண்ணிடலாம். ஸ்டோக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் யூஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் பவுடரை வச்சு லைட்டாக ஹைலைட் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளான மேக்கப் டச்சப் தான். ஸோ உங்களுக்கு இன்னமும் வந்து ஸ்கின்னை க்ளோவாகி காட்டும். வீடியோ ஷூட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு பிரைட்னஸை வந்து க்ரியேட் பண்ணும். எப்போவுமே எது அப்ளை பண்ணிங்கனாலும் சரி ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு கேரோ அதே மாதிரி நெக்குக்கும் கேர் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீட் அண்ட் ப்ரெசன்ட் லுக்காக பண்ணிட்டோமா? ஓகே, ஃபைனல் லுக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எகெயின் ஹேர் 48 டேஸாக யூஸ் பண்ணி எனக்கு வந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு விசிபிளாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் எல்லாம் க்ரோத் ஆகிருக்கு. இப்போ தான் க்ரோவிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபுல் லென்த்தான வீடியோஸை ஃபுல்லாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹேர் பேக்குக்கு வந்து தனியாக போட்டிருக்கேன். எகெயின் நம்ம மேக்கப் லுக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கும் தனியாக போட்டிருக்கேன். ஸோ ப்ரெசண்ட்டான லுக்கை க்ரியேட் பண்ணி என்னோடய மேக் ஓவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டேன். ஸோ என்னோட ஃபைனல் அவுட்ஃபிட் தான் இருந்துச்சு. ஸ்கின்